வெல்கம் டு மை சேனல். தமிழில் பார்த்துருப்பீங்க, என்னோடய ஹேர் க்ரோத் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஹேர் பேக்லுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு போட்டிருக்கேன். டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இது பச்சை கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதுதான் ஹேர் பேக்கு. இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மருதாணி இலை, இது எல்லாமே நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வெயிலில் ரெண்டு மூணு நாள் காய வச்சு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுட்டேன். தேவைப்படும் போது ரெண்டு ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிப்பேன். இதில் வெந்தயம் நான் நைட்டே ஊற வச்சுருவேன். நைட்டு ஊற வச்சு அரைச்சிட்டு அந்த பொடி, அந்த கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மருதாணி இலை இதெல்லாம் அரைச்சி ஒரு பேக் வச்சுருந்தேன் இல்லையா, அதோட வெந்தயத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி வச்சு வாரத்தில் 2 நாள் போடுவேன். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை 2 நாள் போடுவேன். இது நல்லா நமக்கு ஷைனிங் கொடுக்கும் ஹேருக்கு. நான் 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்கு. ஹேர் ஃபால் ஆகிறதே இல்லை. நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது, ஹேர் ஃபாலே இல்லை சுத்தமாக. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. எண்ணெய் தடவி சிக்கு எடுத்துகிட்டு வகுடு 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வேர்க்கால் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு இடம் விடாமல் ஹோல் முடிக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த முடியும் விடாமல் எல்லா இடத்துலையும் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் நல்லா காய விடணும். 1 ஹவர் நல்லா காஞ்ச வாட்டி நீங்கள் சீவக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷாம்பும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஷாம்பு வாஷ் தான் பண்ண போகிறேன். நான் 1 ஹவர் கழித்து தலையை ஹேரை வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படி கருன்னு பிளாக்காக ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ஹேரு. நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஹேர் பேக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஹேர் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குது. நான் இன்னும் சிக்கு எடுக்கலை, ஹேருக்கு இன்னும் சிக்கு எடுக்கலை. சிக்கு எடுக்காமே ஒவ்வொரு முடியும் தனித்தனியாக அப்படியே காட்டுது பாருங்கள். இந்த ஹேர் பேக்கை நான் 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த ஹேர் பேக் போட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாரத்தில் 2 நாள் பேக் போடுவேன், செவ்வாய், வெள்ளிக்கிழமை. இந்த 2 நாளில் மாற்றி போடுவேன். ஒரே ஹேர் பேக் தான். அதில் எக்ஸ்ட்ரா இன்னும் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்திப்பேன். எக்ஸ்ட்ரா தயிர் சேர்த்திப்பேன், இல்லையா அரிசி வாட்டர் சேர்த்திப்பேன். அப்புறம் கடலை மாவு, பச்சைப்பயிறு, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம நம்மளோட ஹேரை வளர்த்தலாம். ஹேர் பேக் விடாமல் ரெகுலராக போடணும். நீங்கள் ரெகுலராக போட்டால் தான் உங்களோட ஹேர் வளரும். இல்லை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு இருக்கிற முடி தான் இருக்கும், வளராது, அப்படியே தான் இருக்கும். அதனால் கண்டினியூவாக ஹேர் பேக் போடுங்க. கண்டினியூவாக டெய்லியும் போட வேணாம். செவ்வாய், வெள்ளி உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ வாரத்தில் 2 நாள் ஹேர் பேக் போடணும். யாரெல்லாம் ஹேர் பேக் போட்டிருக்கீங்க, யாருக்கெல்லாம் ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.